ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரம்ஜானில் எப்படி போணுச்சு? ரொம்ப ஹாப்பியாக போணுச்சா? நான் யூடியூப்பில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ அப்லோட் பண்ணி. அதனால் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபோனில் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. நான் அதுவே அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கிறனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க, ரம்ஜானில் உங்களுக்கு எப்படி போணுச்சு? எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிருப்பாங்க. ரம்ஜான் வந்து ரொம்ப சீக்கிரமே போணுச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது. ரம்ஜான் வந்து தொழுகை, நோன்பு வைக்கிறது, தராபியா தொழுகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். பக்ரீத்தில் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் ரம்ஜான் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டிகை இல்லை. அதுக்கு வந்து ஒரு வார்த்தைகளில் சொன்னால் ரம்ஜான் வந்து முழுமை பெறாது. அதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லிகிட்டே இருக்கலாம் ரம்ஜான் சம்மந்தமாக. இல்லை, அந்த நோன்பு வச்சு நோன்பு திறந்து அதுக்காக நம்ம காத்துட்ருந்து அந்த புது ட்ரெஸ் போட்டு ரம்ஜான் தொழுகையை முடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு எவ்வளோ நிறைவாக இருந்துச்சு இந்த ஒரு மாதமும். அந்த ஒரு மாதம் போகுதேங்கிறப்ப ரொம்ப கவலையும் வந்துடுது. இல்லை, உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த புதினா டீ குடித்தா இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஜூஸில் நம்ம புதினா சேர்த்துக்கிட்டாலோ, சாப்பாடில் அதிகமாக நம்ம புதினா சேர்த்துக்கிட்டாலோ நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் புதினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். புதினா யாரெல்லாம் ரெகுலராக சேர்த்துட்ருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க நிறைய பேர். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. அதே சேம் டைம் பார்த்துட்டு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நல்ல வீடியோஸ் இன்னும் கொடுக்க பார்க்குறேன்.